Hi guys, welcome to Googie Vlogs. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேயா, இது ஃபுல்லாகவே ட்ராவலிங் வீடியோஸாக இருக்கும் அண்ட் வித் என்டர்டைன்மெண்ட்டோடு இருக்கும். ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாமே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், பார்ட்டாக வரும். எல்லாமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஒரு 5 to 6 பிளேசஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லாமே போக வீடியோஸில் தெரியும் பாருங்கள். இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் எக்மோர் டு திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம். நம்ம பசங்களாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரெயினில் ஏறி ஒரு அமக்கலம் இருக்குது, அது இதுக்கு அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்ப்பீங்க பாருங்கள். லாகின் பண்ணல உன் நம்பர் லாகின் பண்ணல உன் நம்பர் லாகின் பண்ணிட்டு ஓடிட்டு சொன்னேன். அன்னைக்கு காலைல இருந்து எனக்கு மெசேஜா வந்து நோ ப்ரோக்கர்ல. ஓ அதுவா? அதான் படிக்க சரி ஸ்நாக்ஸ் நான் அத சொல்லு. ஸ்நாக்ஸ் கேட்டா நீ வாங்கி வரலன்னு சொல்லி தான் நாங்களாச்சும் வாங்கி வந்திருப்போம்ல. ஏன்னா நீ சொல்லணும்ல. கூடு கம்பல சேர்த்து கூடு போய் கம்பெனி சேர்த்தானா? கூடு போய் நல்ல மணியுதும் என்ன மணியுது சரினாச்சு கம்பெனி என்னாச்சு? போன வாரம் ட்ரிப்பு போனாரு இவரு 4 நாள். சொல்லு ஃபிகரிங் கூட போன பண்ண நல்லா ஸ்பீக்கர் வேற எப்படி சத்தரம் போல எங்க அவர் கூப்பிடு ஸ்டோரியே போடாங்க. எதுக்கு போடுச்சு அங்க எங்கடா அவன் போடுங்க அந்த இடத்துல உட்கார்ந்து அவரத பேச நீ பேச கூடாது. இஷ்டத்துக்கு கிரிஞ்சா பண்றானடா அவன். இவன் ஏய் அவனா பேப்பர் போட்டா நான் வேலையே விட்டுடா இன்னைக்கு. இப்படி நான் என்ன என்னடா இங்க ஆரம்பிக்கிறேன். காசு இல்ல சில்லற இல்ல சரி வந்துருக்கா. அக்கா வந்திருக்கேன். இவரு கரெக்ட் பண்றாரு. கேஷியர் நடக்குது. லைட் போட்டதுல தெரியாம சொல்லிட்டேன். செருப்பத்தி கைட்டா வச்சுக்காங்க. வீடியோ இருந்தா செருப்பத்தி அடிக்க கூடாது. அடிக்க கூடாதுன்றான். உனக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு முன்னாடி போனாலும் அவன் எடுக்க மாட்டான். மூச்சு தெரியவே நைட் ஃபுல்லாக ஒரே அலப்பறை வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு கார்ட்ஸ் ஆடிட்டு நைட்டு தூங்கியாச்சு. குட் மார்னிங் காய்ஸ். இந்த வியூவை பார்க்கறதுக்காக ஏர்லி மார்னிங் எழுந்து வந்தேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் ஒருத்தராக எழுந்திருக்கானுங்க. இறங்க போகிறோம். இதுக்கப்புறம் எல்லோரையும் எழுப்பி எப்படி கலப்பி எப்படி கீழே இறக்க போகிறோன்னு தெரில. இறக்கிடுவோம். ஸோ ஒரு வழியாக ரீச் ஆக போகிறோம். நீ கொடு ப்ரோ இன்ட்ரடக்ஷனு. பேசு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரடக்ஷன் தரணுமா? நம்ம படத்தோட ஹீரோ சந்து ஆள்தானா எல்லாம் இறங்கியாச்சா? வெற்றிகரமாக திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனோன்னா எல்லாருக்கும் ஒரே பசி. ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு டீ கடையில் டீ சமோசா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குன்னு சொன்னால அது இந்த ட்ரெயின் தான். ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சாப்பிட்டோம்ல, அங்கேருந்து கிளம்பி அங்கே திருநெல்வேலி டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே போய் ரூம் எடுப்போமா இல்லையா என்ன ஏதுன்னு எதுவும் தெரில. எல்லாம் எங்கள் ஆர்கனைசர் தான் கேட்கணும். ஆர்கனைசர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாரு தெரில. அங்கே போனால் தான் தெரியும். போயிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூரில் எல்லோரும் என்ட்ரியும் பார்க்குறீங்க. ஒருத்தனா வரானுங்க பாருங்கள்.
கோவிலோட என்ட்ரன்ஸ் ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. ரூம் எடுக்க போகிறோம். எங்கே போய் ரூம் எடுக்க போகிறோம், உள்ளே போகிறோமா இல்லை வெளியிலே எடுக்கிறோமா தெரில. எங்கள் ஆர்கனைசர்கிட்ட தான் இருக்குது. போக போக பார்ப்பீங்க. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா செம்ம கூட்டம். நான் லைனில் கொஞ்சம் நின்னாலே கோயிலுங்களுக்கு போக மாட்டேன். என்னை கூப்பிட்டு வந்து நிற்க விட்டானுங்க. எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு கிளம்பிட்டானுங்க பாருங்கள். டிப் டாப்பாக கிளம்பியிருக்காங்க. நம்ம பசங்க செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பானுங்க. ஸோ வீடியோவில் எல்லாமே பார்ப்பீங்க. பாருங்கள், பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும். செம்ம கூட்டம். அங்கே 3 பேர் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா பீச்சில். அது நம்ம பசங்க தான். ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவங்க 3 பேரும். அதில் இல்லை எத்தனை பேரோட நிலமை கவலைக்கிடமாக ஆக போகுதுன்னு தெரில. போக போக பார்ப்பீங்க வீடியோஸில். எல்லாமே ஃபன்னாக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 3 பேரில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் நல்லா முங்கி குளிச்சுன்னு இருக்கிறான் பார்த்தீங்களா. அவனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு தெரியும் அவர் தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன சேட்டிங்க பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபேன் ஆகிடுவீங்க. எல்லோரும் பக்தி மோடு பார்க்குறீங்களா? எல்லோரும் பக்தி மோடில் இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்துக்கோங்க. நாங்கள் பக்தியாக இருக்கிறப்ப இப்படி தான் இருப்போம். திருச்செந்தூர் வெற்றிகரமாக முடித்தாச்சு. திருச்செந்தூர்லேருந்து இப்போ ட்ரெயின் ஏறி இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஏன்டா திருப்பி போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு கோயில் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து அடுத்தடுத்த டெஸ்டினி கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு திருநெல்வேலி போயிடுறோம். அடுத்தது எதுக்கு வருதுன்னு தெரியல. உடனே என்னப்பா என்ன சொல்றீங்க? பேக் டு திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி இறங்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி நெல்லையப்பர் கோவிலுக்கு தான் போகிறோம். அது போக போக நீங்களே பார்ப்பீங்க வீடியோஸில். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணானுங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா தாமிரபரணி ஆறு சரியான வியூவில் இருந்தது. வேறு பார்த்தோன்னா குளிக்கணும்னு எல்லாம் ஆர்வமாயிட்டோம். ஸோ அங்கேருந்து ட்ரெயின் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எல்லாம் தாமிரபரணி ஆறில் ஒரு இடத்துல குளிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செமையாக இருந்துச்சு. தண்ணி ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சு, எங்கேயுமே நிற்கல. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம பசங்க எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க ஃபுல்லாக ரெடி. ஸோ எல்லாமே டைவ் அடிக்க போகிறாங்க. ஸோ டைவ் அடித்தா மண்டை உடஞ்சிரும். ஏன்னா ஆழம் இல்லை, நாங்கள் நிற்கிற சைடு. ஸோ அதனால் இந்த சைடு மட்டும் போகாதீங்க, ஆழமாக இருக்கும் லெஃப்ட் சைடு. அதனால் எல்லாம் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அளவு இங்கேயே குளிச்சுக்கோங்க. நீச்சல் தெரிஞ்சால் இந்த சைடு போங்க. இப்போ காட்டுறோம் பாருங்கள்.
ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம 2 கோயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. திருச்செந்தூர் முருகன் கோயில், அப்புறம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். ஸோ 2மே முடிச்சாச்சு. இதோட பார்ட் 2 உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூ. நம்ம வந்தது திருநெல்வேலி வந்துட்டு அல்வா வாங்காமல் போனால் எப்படி? அதுவும் எதிர்க்கே இருட்டு கடை இருக்கிறப்ப வாங்காமல் போகுமா? அல்வா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.